ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுகவைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கணவனின் கையை வெட்டிய இளைஞரை கவுன்சிலராக இருக்கும் மனைவி பழிவாங்கி இருக்கிறார். காவல் நிலையம் அருகிலேயே நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வினி. திமுகவை சேர்ந்த இவர் அதே பகுதியில் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறார். இவரது கணவர் சுதாகர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயதான அவினேஷ் என்பவருக்கும் சுதாகருக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. இதில் ஏற்பட்ட தகராறில் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியன்று சுதாகரை அரிவாளால் வெட்டியிருக்கிறார் அவினேஷ். அரிவாள் வெட்டில் இடது கை துண்டாகி படுகாயமடைந்த சுதாகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு வீடு திரும்பினார். இது தொடர்பாக அவினேஷ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்த அவினேஷ் தினமும் ரத்னகிரி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு வந்துள்ளார். திங்கட்கிழமை என்று வழக்கம் போல ரத்னகிரி காவல் நிலையத்திற்கு கையெழுத்து போட வந்த அவினேஷை ஒரு கும்பல் துரத்தி வெட்டியது. காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்தது. அரிவாள் வெட்டில் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்தவரை ரத்னகிரி போலீசார் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார். கொலைகாரர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த நிலையில் சுதாகர், அமனூர் பகுதியைச் சேர்ந்த ரீகன், ஆனந்த், வினித், சுரேஷ் ஆகிய 5 பேர் கத்தியுடன் ரத்னகிரி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அரக்கோணம் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினிக்கும் கொலை சதியில் தொடர்பு இருப்பது தெரியவர அவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் கத்தியை செய்து கொடுத்த விஜயன், மக்கள் தேச கட்சியின் ராணிப்பேட்டை நகர செயலாளர் சஞ்சய், ஜெயபிரகாஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 நபர்களையும் ஆற்காடு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்பு வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பழிக்கு பழியாக நடந்த கொலை சம்பவத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.